ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லோடிங் ஸ்டிச்சு தான். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்டிச்சு. ஸோ இதை நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம். ஆனால் கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடி டிசைன்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்டருக்கு இப்போ ஒரு லோட்டஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைனை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரெட்டு மேலே எடுத்துட்டு நார்மலாக நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பே தான். ஸோ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ரொம்ப லாங்காக கொண்டு போயிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லாங்காக கொண்டு போகாமல் நடுவில் வந்து ஸ்டிச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக கீழே இழுத்துட்டு வந்து நம்ம போடுவோம். ஸோ இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த போட்டிருக்க ஷேப்ஸுக்கு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அந்த ஷேப்புக்குள்ளேயே வந்து நீங்கள் போட்டு வரணும். ஸோ கிளாத்தில் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வரும். ஸோ கிளாத் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா சுருக்கம் வந்து கண்டிப்பாக வந்து வரும் கிளாத்தில். ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, கிளாஸஸ் ஒர்க் பண்ணும்போதும் சரி, கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃப்ரேமில் அப்படின்னா சுருக்கங்கள் வராமல் இருக்க ஸோ ஃப்ரேமில் கிளாத்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா உங்களுக்கு ஓட்டையாக ஆகிடும், ஒரு மாதிரி சுருக்கமாக கிளாத்து. நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்றப்ப ப்ளவுஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் போடுறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பின்னல் மாதிரி வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆஃப் லோடர் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு உங்களை ப்ளவுஸ் போட ட்ரை பண்ண வைக்கணும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆர்டர் எடுக்க வந்து பயமே இல்லாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸஸில் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்மளால் போட முடியும். அந்த இது வந்து உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸுமே போட்டு பழகணும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸுமே நல்லா வந்து போட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணாமையே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ டவுட் வரப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ 6 மந்த் வந்து டியூரேஷன். ஸோ 6 மந்தில் நீங்கள் 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஸ்டிச்சஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் மார்க்கிங்கோட உங்களை ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு தான் சொல்லிட்டு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு குரூப்பில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆஃப் லோடர் ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் போடுறீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு பஃப்னு வர மாதிரி தூக்குற மாதிரி போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து என்ன ஷேப்பில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து குட்டியாக போட்டு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பெருசாக வந்து போட்டுங்க. ஸோ இந்த எஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஆஃப் லோடர் ஸ்டிச்சு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனா புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வேறு கிளாஸ்லாம் வந்து வரப்போது. கண்டிப்பாக உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் யூஸ்ஃபுல்லான கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்டிச்சை இந்த ஷேப் இந்த மாதிரி இந்த இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எஸ் ஷேப்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி 6 மந்த் வந்து கிளாஸோட டியூரேஷன். ஸோ நீங்கள் ஒன் டைம் 100 rupees பே பண்ணால் மட்டும் போதும். ஸ்டிச்சஸ்லாம் கவர் பண்ணி ப்ளவுஸ் மார்க்கிங்கோட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எப்படி போடணும் அப்படின்றதோடமே இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.